இப்ப சிந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் அப்படின்னா நம்ம எவ்வளவோ டேம் கட்டினாதான் முடியும். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வல்லுநரோட கட்டுரை பார்த்தேன். சிந்து நதி அதன் கிளை நதிகள்ல ஓடுற தண்ணியோட அளவை தேக்கி வைக்கிறதாக இருந்தால் என்டையர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 3 அடி உயரத்துக்கு தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு சமங்க. அது எப்படி பாசிபிள்? தமிழ்நாடோட மொத்த பரப்பளவுலையும் 3 அடி தண்ணியை தேக்கினா எப்படி இருக்கும்? அவ்வளவு தண்ணிங்க. அது எப்படி பாசிபிள்? ஒரு கோகரி டேம் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம 40 டேம் கட்டணும். ஒரு டேம் கட்டுறதுக்கு 15 வருஷம் ஆகும். அது போக வந்து எல்லாமே மலைப்பிரதேசங்கள் வழியா ஓடி வர்ற தண்ணி. அங்க நீங்க எப்படி டேம் கட்டுவீங்க? கட்டினா எவ்வளவு ஜனங்க வெளியேற வேண்டியது வரும், எவ்வளவு பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கே பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். அப்போ வெறுமனே இது எல்லாமே ஓட் கேட்சிங்காகவே பேசுறாங்க. பீகார் தேர்தலை மனசுல வச்சே மாறுதட்டுதல் அப்படி பேசுறாங்க. நிரந்தரமான தீர்வை நோக்கியே பேசல. அமித்ஷா நேத்து பேசுறது பாத்தீங்கன்னா, விட மாட்டோம், ஒருத்தரையும் விட மாட்டோம். விட மாட்டோம்னா மற்ற நாடுகளோட உதவியோட நம்ம உதவி இல்லாம நம்ம செய்ய முடியாதுங்க.